இப்ப சிறுராத்தி ஒன்று எடுத்துக்கொண்டோம் என்றால் பொதுவாக சுரத்தல் நடக்கிற இடம் அண்மை மடிந்த சிறுகுழாயிலே இல்லையா? இந்த அண்மை மடிந்த சிறுகுழாயிலே இந்த ஏரியாவுக்கு இந்த அண்மை மடிந்த சிறுகுழாயிலே இந்த சேவை மடிந்த சிறுகுழாயிலே இந்த ரெண்டு இடங்கள்ல தான் பொதுவாக சுரத்தல் நடக்கும். அதுல பாத்தீங்கன்னா சுரக்கப்படுற பதார்த்தங்கள் அதாவது குருதி வேற்றுரை குழாயில இருந்துதான் என்ன செய்ய போது அந்த சிறுகுழாய்க்குள்ள பதார்த்தங்கள் சுரக்கப்படும். உயிர்ப்பாகவோ அல்லது மந்தமாக சுரக்கப்படும். அதுல நீங்க என்னென்ன பதார்த்தம் என்றால் இங்க பொதுவாக இங்க NH3 மந்தமான முறையிலையும் அண்மை முடிந்த சிறுகுழாயில H+ உயிர்ப்பான முறையிலையும் குறுமைத்துளை குழாயிலிருந்து அந்த சிறுகுழாயின் வடிநிலத்துக்கும் சுரக்கப்படுது. அதே நேரம் சேவைமடைந்த சிறுகுழாயில் K+ H+ உயிர்ப்பான முறையில சுரக்கப்படுது. சோ இதான் இந்த தியரி. அந்த அடிப்படையை கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னால் அமோனியா சுரத்தல் மனித சரீரத்தில் அமோனியா சுரத்தல் நடைபெறுகின்றது சரி. ஏன்னு கேட்டால் நீங்க சொல்ல அண்மை மடிந்த சிறுகுழாயில மந்தமான முறையில நடைபெறுது. உயிர்ப்பா மந்தான்னு கேட்கல, சோ பொதுவாக கேட்கிறாங்க. சரி, அமோனியா உருவாக்கும் சிறப்பு சக்தி விட குறைதல் சக்தி யூரியா உருவாக்குறது சிறப்பு. இப்ப ஒரு கழிப்பொருள் அந்த உருவாக்கத்துக்கான சக்தி செலவு எடுத்து பாத்தீங்கன்னா உருவாக்க சக்தி செலவு கழிப்பொருள் உருவாக்குவதற்கான சக்தி செலவு எடுத்தீங்கன்னா அதுல அளவு அமோனியாக்கு தான் மிக குறைவு. அது போல யூரியாவுக்கு வரும் குறைவு. யூரிக் ஆசிட் ஆகக்கூட. அப்ப ஆகக்கூட யாருக்கு கூடுதலான சக்தி செலவு தேவைன்னா அந்த நைட்ரஜன் கழிவுகள் யூரிக் ஆசிட். நீங்க எதை வச்சு பாருங்கன்னா அந்த கார்பன் அளவை வச்சு பாருங்க. இங்க கார்பன்லதான் குறைவு, இங்க கார்பன் உண்டு, இங்க கார்பன் அதிகம். கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 5 கார்பன் ஆகும் பாருங்க. யூரிக் ஆசிட்ல இல்ல யூரிக் ஆசிட் எத்தனை கார்பன் பாருங்க, நினைக்கிறேன் 5 கார்பன் ஆகும். யூரியாவில ஒரு கார்பன் அது தெரியும். யூரிக் ஆசிட்ல 5 கார்பன் செக் பண்ண கார்பன் கட்டமைப்புல 5 தான் நினைக்கிறேன் நான். அப்ப கார்பன் எண்ணிக்கை கூடுனது யாரு? யூரிக் ஆசிட். அவங்கதான் சக்தி செலவு கூட. சார் அந்த அடிப்படையா பாத்தீங்கன்னா அமோனியா செலவு சக்தியை விட குறைந்த சக்தி யூரியா செலவு அந்த கூட்டம் சரியானது இல்லையா? தரைக்குரிய நத்தை பிரதான நைட்ரஜன் யூரிக் அமிலம். சரி, தரைவான் நத்தை எடுத்தீங்கன்னா பி கூற்று பிழையா? பி கூற்று வசனத்தை வாசித்து பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா அமோனியா உருவாக்க செலவு சக்தியை விட குறைந்த அளவு சக்தி யூரியாக்கா. இப்ப சக்தி செலவு யூரியாக்கு கூட அமோனியா விட. ஆனா அவங்க சொல்றாங்க யூரியா குறைன்னு சொல்றாங்க. பிழையே பி பிழை. சி சரி. தரைக்குறி நத்தைகள்ல யூரிக் ஆசிட் சரி. தரைவாழ் நத்தைகள் யூரிக் ஆசிட், நீர்வாழ் நத்தைகள் அமோனியா ஆகுமா? சுறாக்களின் பல நைட்ரஜன் யூரியாவை கழிக்கிறது சரியானது. பி சரியானது. யூரியானது யூரிக்கல் பெற நச்சுத்தன்மை. நச்சுத்தன்மை அடிப்படையா பாத்தீங்கன்னா நச்சுத்தன்மை ஒழுங்கு நைட்ரஜன் கழிவு நச்சுத்தன்மை ஒழுங்கு அமோனியாவுக்கு தான் ஆகக்கூட. அது பிற யூரியா யூரிக் ஆசிட். அப்ப நச்சுத்தன்மை குறைஞ்சது யாருன்னு கேட்டால் யூரிக் ஆசிட், நச்சுத்தன்மை கூடியது யாருன்னு கேட்டால் அமோனியா. சோ அந்த ரெண்டே தெரியும். உருவாக்க சக்தி செலவு யூரிக் ஆசிட் கூட, நச்சுத்தன்மை குறை. ஈக்குற்று யூரியானது யூரியானது இருக்கிறது பாருங்க நச்சுத்தன்மை குறைவானது தவறானது இல்லையா? நச்சுத்தன்மை யூரியாவோட யூரிக் அமிலத்தை நச்சுத்தன்மை குறைவா இருக்குது. சோ அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னால்